ஆண்டு. ஆமென். 5வது வருஷத்துல கர்த்தர் 2வது குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 5வது வருஷத்துல கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். 5 ஆசீர்வாதம். ஆமென். இந்த வேலையில கூட இந்த குழந்தையை நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். ஆமென். சரி சீனா, நீங்க இங்கிலீஷ்ல படிப்பீங்க தானே? இந்த வசனத்தை நீங்க படிக்க போறீங்க. படிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த குடும்பத்துல இந்த குழந்தையை நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். ஏன் இந்த வசனத்தை நான் படிக்க சொல்றேன்னா, எல்லா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் பரலோகத்துல இருக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி இவங்க குடும்பமா அறிக்கை செய்யணும். இதை நான் இந்த வசனத்தை படிச்சிடலாம், பட் அதை காட்டிலும் இவங்க இன்னைக்கு அறிக்கை செய்ய போறாங்க நம்ம முன்பாய். இந்த வசனத்தை படிக்க போறாங்க. ஏன்னா இதை வசனமா போட்டா உனக்கு இப்படி படிக்க முடியுது தானே? ஓகே, கண்ணாடி இல்லைன்னா பிஞ்சா பண்ணிடுவேன். கம், ஓகே கம். ஜஸ்ட் முதல்ல இந்த வசனம் படிக்கிட்டோம், அப்புறம் நம்ம எல்லாம் சின்ன குழந்தைய ஆசீர்வதிக்க போகிறோம். Every good gift and every perfect present comes from heaven. It comes down from God, the creator of the heavenly lights, who does not change or cause darkness by turning. James 1:5. Amen. சிஸ்டர், தமிழ்ல படிக்கிறீங்களா? கொஞ்சம் படிக்கிறீங்களா தமிழ்ல? லெட்ஸ் தமிழ்ல படிச்சிருவோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தர் இன்றைக்கு பரத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், பரலோகத்திலிருந்து ஆசீர்வதித்திருக்கிறார். முதல்ல எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி இந்த குழந்தைக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நன்றி ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி. நீங்க கொடுத்த இந்த குழந்தைக்காக நன்றி அப்பா. நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்க நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்க உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதப்பா. அப்பா, நீங்க இந்த குடும்பத்தை இணைத்தது நீங்க ஆண்டவரே. நீங்க இந்த குடும்பத்தை இணைத்திருக்கிறீங்க. அநேக அற்புதங்கள் இந்த குடும்பத்துல செய்திருக்கிறீங்க. போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் உன்னை நடத்தி இருக்கிறாரு. ஐயா, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, போராட்டத்தின் மத்தியில உன்னை நான் நடத்தி இருக்கிறேன். ஆண்டவர் அற்புதமாய் உன்னை நடத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசின வார்த்தை என்ன தெரியுமா? இந்த எந்த போராட்டம் வந்தாலும் இந்த குடும்பம் துதியை நிறுத்தாதபடி படிக்க படிக்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறவரா இருக்கிறார். ஓ ராபா சக்காரி அலாந்தனமா. ஆண்டவரே, முதல்ல இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பம் நன்மையினால் நிரப்பப்படுவதாக. நன்மையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஓ ராஜானா. ஆமென். நன்றி ஆண்டவரே. நீ குழந்தை பேரு எஸ்ரியல். இந்த வேளையில கூட நம்ம எஸ்ரியல், இந்த குழந்தையுடைய பேரு எஸ்ரியல். இந்த குழந்தையை நம்ம ஆசீர்வதித்து கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவரா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த குழந்தையை ஆண்டவரே நீங்க சீனாவுக்கும் சரோவுக்கும் நீங்க ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த குழந்தைய மறுபடியும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. எஸ்ரியலை நாங்கள் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குழந்தையாகப்பட்டது ஆசீர்வாதமாய் கிருபையும் தயவோடு கூட வாழ்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க. நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நீங்க தாங்க. நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த குழந்தையை நாங்கள் டெடிகேட் பண்றோம். ஆண்டவரே அப்பா, இந்த குழந்தையை நாங்கள் மறுபடியும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு சாமுவேலை கொண்டு வந்து உங்களுடைய கரத்துல கொடுத்தது போல இன்றைக்கு இந்த குழந்தையை நாங்கள் உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுங்க. நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு குழந்தையாய் மாற்றுங்க. அற்புதங்கள் இந்த குழந்தை வாயிலிருந்து புறப்பட்டு வரும்படி நீங்க செய்யுங்க. இந்த குழந்தை வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையும் தரையில விழுகாதபடி கர்த்தர் நீங்க அற்புதமாய் செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல இந்த வேளையில கூட பிதா குமாரன் இயேசுவின் நாமத்துல இந்த குழந்தையை நாங்கள் டெடிகேட் பண்ணுகிறோம். உம்முடைய சமூகத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வாதமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆசீர்வதிச்சிருமா. ஆமென்.